ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்குள்ளாக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை சிறிது சிந்திக்கும்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 46ஆம் வசனம் முதல். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறதென்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நீரோட்டம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீட்டை அசைக்க கூடாததாய் இருந்தது. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பற்றும் விசுவாசத்தோடு இருக்கிற ஜனங்களை பார்த்து, நீங்கள் எல்லாரும் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்களே, பின் ஏன் நான் சொல்லுவதை செய்யாமல் போகிறீர்கள் என்று கேட்கிற ஒரு கேள்வியை இங்கு நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் இயேசுவை விசுவாசித்திருக்கிறோம், இயேசுவை நாம் நம்பி இருக்கிறோம். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவரால் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களின்படி நாம் நடக்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும்போது அநேக வேளைகளில் இல்லை என்பதுதான் அதற்குரிய பதிலாயிருக்கிறது. ஆனால் இயேசு அந்த காரியத்தை சொல்லும்போது, என்னிடம் வந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின் படி யார் செய்கிறார்களோ அல்லது நடக்கிறார்களோ அவன் கன்மலையின் மேல் தன்னுடைய அஸ்திபாரத்தை போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். கவனிங்க, யார் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிறவன் என்கிற அந்த காரியத்திலே என் வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை ஆராய்ந்து தேடுகிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி யார் செய்கிறார்களோ என்று ஒரு வார்த்தை குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் எந்த நீரோட்டம் வந்தும் அந்த வீட்டின் மேல் மோதினாலும், ஒருவேளை பலத்த புயல் காற்றினால் அந்த வீடு அடிக்கப்பட்டாலும் அந்த வீடு சேதமடையாதபடி ஒருவேளை நிலைத்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுவதை இங்கு நாம் பார்க்கிறோம். அப்போ நாம எப்படி இருக்கணுமா? கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட வீட்டை கட்டுகிற ஞானமுள்ள சிற்பாசாரிகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதை நாம் இந்த பகுதியில் இருந்து நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு என்னன்னா, கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு. அப்படி என்ற ஒரு தலைப்பின் கீழாக சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். இயேசு நம்மை விரும்புகிற ஒரு காரியம் தான், என்னுடைய பிள்ளைகள் ஞானவான்களைப் போல அஸ்திவாரம் போட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
அப்ப யாரு கண்மலையின் மேல அஸ்திவாரம் போட்டு வீட்டை கட்டுகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது? என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனே என்று குறிப்பிடுவதை நாம் இந்த பகுதியில பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதோடு நிறுத்திவிடாதபடி அந்த வார்த்தையின்படி செயல்படுகிற அல்லது அந்த வார்த்தையின்படி நடக்கிற ஒரு புத்தியுள்ள வீட்டை கட்டுகிற ஒரு அஸ்திவார உள்ள ஒரு கண்மலையின் மேல் போடுகிற அஸ்திவாரம் போடுகிற ஒரு வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று வேத பகுதி சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு மனிதனை நான் வேதத்தில் இருந்து இந்த வார்த்தைகளை நான் காண்பிக்கும்படியாக என்னோடு நீங்க சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம். இப்படி கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடுகின்ற ஒரு வீட்டை கட்டுகிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் நாம் பாருங்க. அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே அவன் கட்டின வீடு நிலை பெற்றதாக, அல்லது எந்த ஒரு காற்றினாலும் எந்த ஒரு நீரோட்டத்தினாலும் சேதமடையாதபடி ஒரு நிலைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதத்திலே இயேசு கிறிஸ்து அழகாக சுட்டி காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் இந்த பழைய ஏற்பாட்டு பகுதி 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ராஜாவை பற்றி, நமக்கு தெரிந்த ஒரு ராஜாவை பற்றி பேசுகிறது. ஒருவேளை இந்த ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாட்களை பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்திருந்த ஒரு ராஜாவாக இருந்த போதிலும், இயேசு கிறிஸ்து இப்படிலாம் பாடுபடுவார் அப்படி என்கிற சில தீர்க்க தரிசனங்கள் இந்த ராஜாவுக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும், இந்த ராஜாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அவன் வாழ்ந்த நாட்களிலே ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் அனுபவங்களை சில காரியங்களில் கொண்டு வருவதை நாம் இந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு மனிதனை எதிர்பார்க்கிறாரோ அதே போல இந்த தாவீது ராஜாவின் வாழ்க்கையில அப்படிப்பட்டதான நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த தாவீது பெறுவதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தில் இப்படி புத்தியுள்ள ஒரு அஸ்திவாரம் இடப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமாம் பாருங்க. 1 நாளாகமம் 14ஆவது அதிகாரம். அதுல தாவீதினுடைய புகழை பற்றி அதனுடைய ஆசீர்வாதம் பற்றி சொல்லும் போது அந்த 14ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லுது, அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்மலையின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற ஒரு வீட்டை கட்டுகிற புத்தி உள்ளவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிற செய்கிற ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவானாம் பாருங்க. அவருடைய கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவனுக்கு பயப்படுகிற பயத்தை, இந்த தாவீதுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு வீட்டை கட்டுகிற ஒரு புத்தியுள்ள மனுஷனா அவன் இருக்கும்போது, அவன் நீரோட்டம் வரும்போதும் அவனை அசைக்க முடியாது. அதே போல அவருடைய கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதை குறித்த பயம் சகல ஜாதிகளின் மேலும் கட்டளையிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி தாவீதிடம் காணப்பட்ட அனுபவங்கள் என்ன அப்படின்னு அந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது பாருங்க, இப்போ தாவீது ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை ஆலோசனைகளை கேட்பது மாத்திரமல்ல,
அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் கற்பித்தபடியே தாவீது செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கற்பித்தபடியே தாவீது செய்தான். யார் தேவன் கற்பிக்கிறபடியே செய்கிறார்களோ அவர்களை யாருமே எந்த நீரோட்டமும் எந்த பயங்கரங்களும் நான்கு புறங்களிலும் இருந்து வருகிற எந்த புயல் காற்றை போன்ற ஒரு அசைவுக்குள்ளாக அவன் வரும்போதும் அவனை அசைக்கவே முடியாது என்று வேதம் குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த தாவீதிடம் என்ன அனுபவம் அப்படி காணப்பட்டது அப்படின்னு இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது பாருங்க, அவனுடைய சிறந்த ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 14வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் தேவனிடத்தில் விசாரித்தான் அப்படி என்ற ஒரு வார்த்தை எங்கள் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அவன் மறுபடியும் விசாரித்தான் அப்படின்னு சொன்னாக்கி, ஏற்கனவே அவன் விசாரிக்கிறவனாக எந்த ஒரு யுத்தத்திற்கு இந்த தாவீது கடந்து சென்றாலும், எந்த ஒரு காரியத்தை இந்த தாவீது செய்ய முற்பட்டாலும், முதலாவதாக அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது வெளியேறப்பட்ட வெகுந்த பயங்கரமான காரியங்களானாலும் சரி, கர்த்தரிடத்திலே விசாரித்தான் என்று இந்த வேத பகுதி வார்த்தை குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து ஒருவேளை தன்னுடைய சுய காரியத்தினால் இந்த பூமிக்கு வராதபடி, தன்னுடைய சுய சித்தத்தின்படி ஒரு காரியத்தையும் செய்யாதபடி, பிதாவினுடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் அறிந்து அந்த பிதாவின் ஆலோசனைகளை கேட்டு எப்படி இந்த உலகத்திற்கு வந்து அவர் ஜீவித்தாரோ, அவர் தன்னுடைய காரியங்களை செயல்படுத்தினாரோ, அதே செயல்பாடு இங்கு தாவீதிடம் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை விசாரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. நீங்க 1 சாமுவேல் 23வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கி, அங்கே கேகிலாவிலே அவனுடைய காரியம் கொள்ளையிடப்படுகிறது. நல்லா கவனிங்க. கொள்ளையர்கள் வந்து அவனுடைய அதாவது பொருள் கிடங்கை கொள்ளையிடுகிறார்கள். இப்போ இந்த செய்தி தாவீதுக்கு வருகிறது. இப்ப தாவீது என்ன செய்தார் அப்படின்னா, அந்த தண்டை பின்தொடரலாமா என்று ஆண்டவரிடத்தில் கேட்பதை நாம் இந்த வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் இப்படியாக கொள்ளையர்கள் வந்த போதும் கூட ஆண்டவரிடத்தில் விசாரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் அங்கே சிக்லாக் என்ற பகுதியில் தான் ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த தன்னுடைய குடும்பங்களையும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் தன்னோடு இருந்த ஜனங்களின் மனைவி பிள்ளைகளையும் இப்ப அமலேக்கியர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த சிக்லாக் முழுவதையுமாக தீக்கிரையாக்கி விட்டு சென்று விட்டார்கள். நல்லா கவனிங்க. தன்னுடைய மனைவிய இன்னொரு அந்நிய நாட்டுக்காரங்க சிறை பிடித்து கொண்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம அப்படி யோசித்து பாருங்க, நம்முடைய காரியங்கள், நம்முடைய மனைவிய இன்னொரு வேற்று ஒரு மனுஷன் வந்து சிறை பிடித்து கொண்டு போயிட்டான். நம்ம யாருகிட்டையும் போய் ஆலோசனை கேட்போமா? நல்லா கவனிங்க. தாவீதினுடைய ஆலோசனை ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு சான்று பாருங்க. இப்ப சிக்லாக் என்ற பகுதியில்
அவர்கள் எல்லாரும் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டார்கள், அந்த நகரையும் சுட்டரித்து போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. தாவீது ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கிறார். ஆண்டவரே, நான் இந்த தண்டை பின்தொடரலாமா அப்படின்னு தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பகுதிகளையும் வேதம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் ஆலோசனை அவன் பெற்றபடியினால கர்த்தர் சொன்னாரு, நீ அந்த தண்டை பின்தொடரு. வேதம் சொல்லுகிறது, தாவீது இழந்த எல்லாவற்றையும், சிறிதானதிலும் பெரிதானதிலும் எதை அவன் இழந்து போனானோ சகலத்தையும் திருப்பி கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்க நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். எந்தெந்த பகுதி உங்களை விட்டு போயிருக்கிறதோ, நீ எதையெல்லாம் இழந்திருக்கிறாயோ, இழந்த எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாதபடி நீ திருப்பி கொள்ளுவாய் என்று வேத வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. நீங்க இப்படி ஆண்டவரிடத்துல விசாரிக்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பத்சேபாளுடைய காரியத்துல மாத்திரம்தான் தாவீது வந்து ஆண்டவர்கிட்ட கேட்காம சில காரியங்களை செய்தான். ஆண்டவர் கோபமடைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பத்சேபாளுடைய காரியத்தை தவிர வேற எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆலோசனை பெற்று தான் தாவீது செயல்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய ஆலோசனையை, அதனாலதான் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அதே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, மதியேனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானமுள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்ட வீட்டை கட்டுகிற ஒரு நிலையான அஸ்திபாரத்தில் வீடு கட்டுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. யார் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார்களோ, யார் அவருடைய விசாரணையை ஆண்டவரிடத்தில் விசாரித்து அதன்படி செய்கிறார்களோ அவனே என்று வேதம் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இப்ப தாவீது பாருங்க, இப்ப அவன் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடிய அளவிற்கு பாருங்க அவனுக்கு காரியமே அல்ல. அவன் எப்படி இருந்தாலும் பாருங்க, 8வது வசனம் சொல்லுகிறது, தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர்கள் கேட்டபோது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. 2வது வசனம் சொல்லுது, கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தான் இஸ்ரவேலின் மேல என்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தி இருக்கிறார் என்பதை தாவீது கண்டு கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு ராஜா வந்து யாரிடத்திலும் ஆலோசனை கேட்க அவசியமே இல்லை. கவனிங்க, அப்படிப்பட்ட உயரத்தில் இருக்கிற ஒரு ராஜா சின்ன காரியமானாலும் ஒரு பெரிய யுத்தமானாலும் கர்த்தரிடத்தில் விசாரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாமும் விசாரிக்கிறோம், சில வேளைகளில் விசாரிக்கிறோம். ஆனால் இந்த தாவீது வந்து விசாரித்தது மாத்திரமல்ல, கர்த்தர் என்ன கற்பித்தாரோ அதன்படி செய்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் முக்கியமான காரியம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்பதில் நம்ம எத்தனையோ காரியங்களில் கேட்கிறோம். ஆனால் கேட்பது மாத்திரமல்ல,
ஆண்டவரிடத்தில் ஆலோசனை பெறுவது மாத்திரமல்ல, கர்த்தர் என்ன கற்பிக்கிறாரோ அதன்படி செய்கிறவனே கண்மலையின் மேல் வீட்டை கட்டுகிற ஒரு புத்தியுள்ளவனுக்கு ஒப்பிடப்படுகிறார் என்று இயேசு சொல்கிறார். தாவீது பாருங்க, அதிலே 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது, தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது. அப்போ இந்த பகுதியில 2 யுத்தங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். கவனிங்க, இப்போ இந்த தாவீது கர்த்தர் தனக்கு, தேவன் அவனுக்கு என்ன கற்பித்தாரோ அதன்படியே செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அப்படி என்னையா கற்பித்தார் அப்படின்னு நம்ம அந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது, இந்த பகுதியில் நல்லா கவனிங்க, ஆண்டவர் இஸ்ரவேலின் மேல தன்னை ராஜாவாக வைத்து விட்டார் என்று அறிந்த அந்த தாவீது. இப்ப தாவீது சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு ராஜா. கவனிங்க, அந்த அதிகாரத்தை பெற்றுவிட்டேன் என்று தாவீது அறிந்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜாவாக உயர்த்தப்பட்டவன் அவருக்குள்ள அதிகாரத்தை இங்கு பயன்படுத்தாதபடி 2 முறை பெலிஸ்தர்கள் இந்த இடத்திலே யுத்தத்திற்கு வருகிறார்கள். அவனுக்கு தேவன் என்னையா கற்பித்தாரு? அப்படி என்ன கற்பித்ததை தாவீது செய்தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதலாவதாக இந்த பெலிஸ்தர்கள் தாவீதோடு யுத்தம் பண்ணும்படியாக வந்திருந்தார்கள். இப்ப அந்த யுத்தத்திலே ஆண்டவரிடத்திலே அவன் விசாரிக்கிறான், ஆண்டவரே இந்த யுத்தத்தில் நான் எப்படி செயல்படுவது அப்படின்னு ஆண்டவரிடத்திலே ஆலோசனையை அவன் பெறுகிறான். இப்ப ஆண்டவர் என்ன ஆலோசனை சொன்னார் அப்படின்னாக்கி, அந்த அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனிடத்தில் கேட்டபோது, கர்த்தர் போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். முதலாவதாக யுத்தத்திற்கு வந்திருந்த அந்த பெலிஸ்தர்களை பார்த்து ஆண்டவனுடைய ஆலோசனைக்கு அவன் தேவ சமூகத்திலே நின்றபோது கர்த்தர் சொன்னாரு, நீ போ, அந்த பெலிஸ்தரை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். கவனிங்க, ஆண்டவர் சொன்னாரோ அதன்படியே ஆண்டவர் தாவீதின் கையில அந்த பெலிஸ்தரை ஒப்பு கொடுத்தார். 11ஆம் வசனம் சொல்லுது, அவனுடைய வெற்றி எப்படி இருந்துச்சாம் பாருங்க. அவர்கள் பாகால் பிராசிமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல, தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணினார் என்றான். இந்த பெலிஸ்தர்களை தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல இந்த பெலிஸ்தர்களை, இந்த சத்துருக்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். நல்லா கவனிங்க. இப்ப இந்த வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நீ போ, அவர்களை உன் கையில ஒப்பு கொடுப்பேன். நல்லா கவனிங்க. இப்ப 2ஆவதாக இதன் பெலிஸ்தர்கள் மறுபடியும் யுத்தத்திற்கு வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்துல பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்க. இதே பெலிஸ்தரை தான் தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல
ஒரு பெரிய வெற்றியை தாவீது சம்பாதித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல பெலிஸ்தர்களை முறியடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் முறியடித்த அதே பெலிஸ்தர்கள் மறுபடியும் தாவீதுக்கு முன்னால வந்து நிற்கிறார்கள். தாவீதனுடைய அனுபவத்தை பற்றி நல்ல கவனிங்க. இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாரோ உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அந்த எதிரியை நீங்க ஜெயிச்சாச்சு, நீங்க ஜெயித்திருக்கிறீங்க. ஏற்கனவே உங்களிடத்தில் தோற்று போன ஒரு எதிரி மறுபடியும் உங்க முன்னால யுத்தத்துக்கு வந்தா நீங்க என்ன செய்வீங்க? தாவீது செய்த காரியம் என்ன? மறுபடியும் கர்த்தரிடத்திலே விசாரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தோற்று போன பெலிஸ்தர்கள் தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல ஒரு மகாபரிய வெற்றியை சம்பாதித்த அந்த தாவீது மறுபடியும் அந்த பெலிஸ்தருடைய சேனை நிற்கும் போது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். விசாரித்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஆண்டவருடைய ஆலோசனையை அவன் கேட்டபோது ஆண்டவர் இப்போ ஒரு புதுவிதமான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க இந்த வேத பகுதியை. அதுல 14வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடியில் இருக்கிற எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இரைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்படு. நல்ல கவனிங்க. முதலாவதாக இந்த பெலிஸ்தர் சேனைகளோடு நின்ற போது கர்த்தர் இந்த தாவீதை ஒண்ணுமே விசாரிக்கல. தாவீது உடனே சொன்னாரு, நீ போ, அந்த ஜனங்களை உனக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப அதே தோற்று போன பெலிஸ்தர்கள் நிற்கிறாங்க. இப்ப ஆண்டவர் புதிதாக ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் பாருங்க. எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்களோ அந்த வெற்றியின் அனுபவம் இன்னொரு யுத்தத்திற்கு பயன்படாது. கவனிங்க. நாம முதல் நேரத்தில் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்கிற ஒரு துணிச்சலோடு இன்னொரு யுத்தத்தில அதே வேகத்தில் போய் சில வேளை நின்று விடுகிறோம். ஆனால் இந்த வேத பகுதியை நாம் ஆராயும் போது இவன் தோற்று போன, ஏற்கனவே தாவீதினிடத்தில் தோற்று போனவர்கள் இவன் மறுபடியும் நிற்கும் போது ஆண்டவர் அழகாக ஒரு ஆலோசனை சொல்றார். நீ இப்ப போனா உனக்கு வெற்றி கிடையாது. நீ நான் சொல்லுகிறபடி அதை கேட்டு அதன்படி செய்கிற போது, இப்ப ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. என்ன ஆலோசனை சொல்றாரு? பக்கத்துல முசுக்கட்டை செடிகளை காட்டுகிறார். கவனிங்க. இப்ப அந்த செடியில் இருந்து ஒரு இரைச்சல் வரும், ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்தை நீ எப்பொழுது கேட்கிறாயோ அப்பொழுது நீ யுத்தத்துக்கு புறப்படு. கவனிங்க. தாவீது இந்த காரியங்களை கேட்பதற்கு அவன் நம்மை போல ஒரு சாதாரண மனிதன் அல்ல. இந்த தாவீதுக்கு பாருங்க, அதற்கு முந்தின அதிகாரம் 12வது அதிகாரம் 1 நாளாகமம் 12வது அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரை நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. அந்த வசனத்துல, அந்த அதிகாரத்துல 22ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரை தாவீதின் சேனைகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கிறீங்க அப்படின்னா தாவீது சொல்லுவதற்கு அதை செயல்படுத்தும்படியான யுத்த வீரர்கள் சுமார் 3,80,000 பேர் அவனோடு இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ சேனையை போல மகாபெரிய ஒரு
ஒரு பெரிய சேனை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். எல்லாரும் தாவீது சொல்வதை செய்வதற்காக ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அவ்வளவு யுத்த வீரர்களை வைத்திருந்த ஒரு ராஜா, இப்போ அவனுக்கு பாதகமாக ஒரு ஆலோசனை வருகிறது. யுத்தத்திற்காக பெலிஸ்தர்கள் வந்து நிற்கிறார்கள். இப்ப அந்த பெலிஸ்தர்களை முறியடிக்க கூடிய எல்லா வல்லமையும் தாவீதிடம் இருந்தது. அவனுக்கு இராணுவ பலமும் இருந்தது, அவனுக்கு ஆண்டவருடைய பலமும் இருந்தது. ஆண்டவரிடத்தில் அவன் விசாரித்து அதை கேட்டு செய்கிறபடினால பாருங்க, கோலியாத்தை ஒரே கல்லில் அடிக்கிற ஒரு ஆவிக்குரிய பலமும் அவனுக்குள்ளாக இருந்தது. இந்த தாவீதின் சில பரிசுத்த தைலத்தை நான் அபிஷேகம் பண்ணினேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினபடினால பாருங்க, அவனுடைய சத்துருக்களை அவன் காலின் கீழே வைத்திருக்கிறேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டது. அப்படியாக ஒரு பெரிய ஆவிக்குரிய நிலையிலும் பாருங்க, உலக பிரகாரமாகவும் ஒரு பெரிய யுத்த சேனையை வைத்திருந்த அந்த தாவீது கர்த்தர் சொன்ன இந்த ஆலோசனையை அப்படியே கேட்டு அவர் என்ன கற்பிக்கிறாரோ அதை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய உன்னுடைய யுத்தத்தில் நீ செய்வதை செய்யும் போது அதனுடைய வெற்றி அல்ல. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீ செய்யும் போது கர்த்தர் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். இப்ப இவ்வளவு பெரிய யுத்த வீரன் பாருங்க, ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்திற்காக அவன் காத்திருக்கிறான். ஏன் காத்திருக்கிறான் தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, அந்த முசுக்கட்டை செடியின் நுனியில செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்படு, நீ யுத்தத்திற்கு புறப்படு. அதுவரை காத்திருந்து அந்த தாவீது யுத்தத்திற்கு புறப்பட்ட உடனே பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இரண்டாவது யுத்தத்தில் தாவீதுக்கு வெற்றி கிடைக்கணும்னா அவன் சாதாரணமாக அவனுடைய யுத்தத்திலோ அவனுடைய பலத்திலோ அல்ல, நான் உனக்கு முன்னே புறப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்கம்மா, முதல் யுத்தத்தில் நீ போ, அப்பொழுதே உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது அந்த தோற்று போன பெலிஸ்தர்கள் மறுபடியும் யுத்தத்திற்கு வந்து நிற்கிறார்கள். அப்பொழுது சொல்றாரு, உனக்கு முன்னே நான் புறப்பட வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, சில வேளைகளில் உன்னுடைய ஆவிக்குரிய கிருபைகள் பலமே உனக்கு வெற்றியை கொடுக்கும். அப்படி என்றாலும் சில வேளைகளில் ஆண்டவர் உனக்கு முன்னே போகும்போதுதான் அதில் வெற்றி கிடைக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, என்னையா கற்பித்தாரு ஆண்டவர்? முதல்ல அவனை தனியா அனுப்பின, நீ போ, உனக்கு நான் வெற்றியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அவன் சும்மா வரல, அவன் தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல பெலிஸ்தர்களை முறியடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் ஒரு நாள் முறியடித்த அந்த பெலிஸ்தர்களுக்கு இன்னொரு முறை அவன் யுத்தம் பண்ணுவதற்கு யாரிடத்திலும் ஆலோசனை கேட்க அவசியமே இல்லை. அதுவும் தாவீது போன்ற யுத்த வீரர்களுக்கு அவசியமற்ற ஒரு செயல். கர்த்தர் இப்பொழுது புதிதாக ஒரு ஆலோசனையை சொன்ன உடனே அதை கேட்டு அதை செவி கொடுத்து அவர் என்ன கற்பித்தாரோ அதை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பாருங்க, முதல் பகுதியில் முதல் யுத்தத்தில் ஆண்டவர் தாவீதுக்கு வெற்றி கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க இப்போ இரண்டாவது யுத்தத்துல கர்த்தரும் சேர்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப கர்த்தரும் சேர்ந்து அவர்கள் முறியடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஏன் கர்த்தருடைய ஆலோசனையை நாம கேட்கணும்? ஏன் அவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி நம்ம நடக்கணும்?
சில வேளைகளில் உனக்கு தனியாக நீ சென்றாலே யுத்தத்தில் வெற்றி கிடைக்கும். ஆனால் சில பகுதிகளில் ஆண்டவர் உனக்கு முன்னால் போனால் உனக்கு வெற்றி. இதை உணர்ந்து கொண்ட தாவீது அவன் ரெண்டாவது அவன் யுத்தமே செய்யல. ஏன் அப்படின்னா அவனுக்கு முன்னால கர்த்தர் சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதைத்தான் இயேசு அந்த பகுதியில் சொல்றார், என்ன ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்களே, பின்ன ஏன் நான் கற்பிக்கிறபடி நீங்கள் செய்கிறதில்லை? ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி ஒரு மனுஷன் நடக்க செய்ய செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது. எந்த பகுதியில் இருந்து வருகிற வெள்ளமோ, எந்த பகுதியில் இருந்து வருகிற நீரோட்டமோ, எந்த பகுதியில் இருந்து வருகிற புயல் காற்றோ உங்க வீட்டை சேதப்படுத்த முடியாது. மோதும் என்று எழுதப்படும், மோதும். ஆனாலும் அந்த வீடு கண்மலையின் மேல் அத்திபோரம் போடப்பட்டிருக்கிறபடியினாலே அதை அசைக்க முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை யாருமே அசைக்க முடியாது. அதாவது ஆண்டவர் சொல்றார், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்களே, ஆலோசனை கேட்கிறீங்க, நான் சொல்லுகிற ஆலோசனைகள் நீங்க உங்க காதுல கேட்கிறீங்க. சில வேளைகளில் நம்ம ஆண்டவருடைய ஆலோசனை பெரும்படியாக நம்ம உபவாசம் கூட இருக்கிறோம். கர்த்தர் கற்பித்தபடி செயல்படுகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ கர்த்தர் கற்பித்தபடி நீ செயல்பட்ட அப்படின்னா தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அந்த தாவீதுக்கு பயப்படும் பயத்தை சகல ஜாதிகளின் மீதும் வரப்பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க ஆலோசனை கேட்கிறீங்களா? இதுவரைக்கும் நான் ஆலோசனைகளை கேட்டுதான், ஆனால் அதன்படி செய்ய எத்தனை முறை நாம் மறுத்து இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், தேவன் கற்பித்தபடி தாவீது செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா முதல் யுத்தத்தில் நீ போ அப்படின்னாரு, ரெண்டாவது யுத்தத்தில் நானும் உன் கூட உன் முன்னால வரணும், எனக்காக காத்திரு அப்படின்னாரு. அநேக வேளைகளில் பாருங்க, நம்ம அதிகாரத்தில் இருக்கும் போது நம்ம ஒன்றுமே இல்லாதபடி இருந்தோம் அப்படின்னாக்கி யாருடைய ஆலோசனையும் நம்ம கேட்பதற்கு அல்லது அதுபடி செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆனால் இப்படியாக இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக கர்த்தர் உயர்த்திவிட்டார் என்று தாவீது கண்டு கொண்ட போதும் ஆண்டவருடைய ஆலோசனைக்காக காத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதின் கீர்த்தி இப்படியாக சகல ஜாதிகளின் மீதும் தாவீதை பற்றிய பயத்தை கர்த்தர் உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்களையும் அப்படியே மாற்றுவார் பிரியமானவர்களே. கண்மலையின் மேல் அத்திவாரம் போடப்பட்டிருக்கிற ஒரு வீடு கட்டுகிற ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரியை போல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யார் அப்படி அத்திவாரம் போடுவார்களா? என்னிடத்தில் வந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி யார் செய்கிறார்களோ, தேவன் கற்பித்தபடியே தாவீது செய்த போது யாருமே அவனை அசைக்க முடியல. உங்களை அசைக்க யாராலும் முடியாது. அடுத்த சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அடுத்த சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நன்றி தகப்பனை, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னிடத்தில் வந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி யார் செய்கிறார்களோ அவரை யாருக்கு ஒப்பிடுவேன்? ஆழமாய் தோண்டி கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருவெள்ளம் வந்து பெரும் காற்றடித்து நீரோட்டம் வந்த வீட்டின் மேல் மோதின போதிலும் அந்த வீடு அசைக்கப்படவில்லை. அப்படி ஒரு புத்தியுள்ள வீட்டை கட்டுகிற, புத்தியுள்ள ஆராதனை செய்கிற,
நம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜனங்களாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவை பற்றி அறியாத அந்த தாவீதினிடத்தில் இருந்த அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்படட்டும். கர்த்தரப்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே, உமது பிள்ளைகளின் உயர்வை, உமது பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை நீர் உமது கரத்தின் மூலமாக செய்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே காத்துக்கொள்வீராக. சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.